வணக்கம். ஜனவரி 29, 2026 தேதிக்கான நடப்பு நிகழ்வுகளோட ஒரு ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம். வணக்கம். அப்போ ஆரம்பிக்கலாமா? நிச்சயமா. நேரத்தை வீணாக்காம நேரா முதல் தலைப்புக்குள்ள போயிடலாம். நேஷனல் கவர்னன்ஸ். சரி. முதல்ல நீத்தி ஆயோகோட சம்பூர்ணதா அபியான் 2.0. இது ஒரு 90 நாள் முன்னெடுப்புன்னு சொல்லியிருக்காங்க. ஆமா. ஜனவரி 28 இருந்து ஏப்ரல் 14 வரைக்கும். இதோட நோக்கம் பின்தங்கிய மாவட்டங்கள்ல அத்தியாவசிய சேவைகளை முழுமையா கொண்டு சேர்க்கிறது. இதுல இந்த முழுமையாக அல்லது சேச்சுரேஷன் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன முக்கியத்துவம்? அது ஒரு முக்கியமான கேள்வி. இது அரசாங்கத்தோட அணுகுமுறையில ஒரு பெரிய மாற்றத்தையே காட்டுது. முன்னெல்லாம் திட்டங்களை அறிமுகப்படுத்துறதுல தான் கவனம் இருக்கும். ஆமா. ஆனா இந்த சேச்சுரேஷன் மாடல் ஒரு திட்டத்தை அறிமுகம் செஞ்சதோட நிக்காம அது அந்த பகுதியில இருக்கிற 100% தகுதியான மக்களையும் போய் சேர்ந்துருச்சான்னு உறுதி செய்யுது. ஓ, அப்போ இம்பாக்டுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கறாங்க. கரெக்ட். இது ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட்ஸ் ப்ரோக்ராம்க்கு ஒரு பெரிய பூஸ்டா இருக்கும். அருமை. அடுத்து நியூ ஆதார் ஆப் UIDAI டே அன்னைக்கு இதை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஆமா. இது மூலமா ஆன்லைன் மொபைல் அட்ரஸ் அப்டேட்ஸ் அப்புறம் ஃபேமிலி ப்ரொஃபைல் மேனேஜ்மெண்ட்னு சில விஷயங்களை எளிதா செய்ய முடியும். இதுல பிரைவசி பை டிசைன் அப்படின்னு ஒரு கொள்கையை பயன்படுத்தி இருக்கிறதா சொல்றாங்களே, அதை கொண்டு விளக்க முடியுமா? ஓ நிச்சயமா. பிரைவசி பை டிசைன் அப்படின்னா ஒரு செயலியை உருவாக்கி முடிச்சதுக்கு அப்புறம் பாதுகாப்பு அம்சங்களை சேர்க்காம அதை உருவாக்கும் போதே அதோட அடித்தளத்திலேயே பயனர்களோட தனி உரிமையை ஒரு முக்கிய அங்கமா வச்சு உருவாக்குறது. ஒரு நல்ல உதாரணம். இது ஃப்ரிக்ஷன்லெஸ் கவர்னன்ஸ், அதாவது மக்களுக்கும் அரசாங்கத்துக்கும் இடையில எந்த உராய்வும் இல்லாத நிர்வாகத்தை உறுதி செய்ய ரொம்ப உதவும். சரி புரிகிறது. இப்போ மூன்றாவது செய்தி. நிதி ஆயோகம் NIIT ஃபவுண்டேஷனும் சேர்ந்து ஒரு டிஜிட்டல் லிட்ரஸி பேக்ட்ல கையெழுத்து போட்டிருக்காங்க. ஆமா. இதோட இலக்கு ஆஸ்பிரேஷனல் பிளாக்ஸ்ல 100% பிளாக் கவரேஜ் அடையிறது. இது மூலமா 1.2 லட்சம் மக்கள் பயனடைவாங்க. இதுல பெண்கள் எவ்வளவு பேர்? இதுல 40% பெண்களுங்கிறது ரொம்ப குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். இது வெறும் டிஜிட்டல் கல்வி அறிவு மட்டும் இல்ல, ஃபைனான்ஷியல் இன்க்ளூஷன், ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கும் இது வழிவகுக்கும். ஒரு நல்ல பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் மாடல். கரெக்ட். சரி, அடுத்ததா சுற்றுச்சூழல் பகுதிக்கு வருவோம். இங்க என்ன முக்கியமான செய்திகள் இருக்கு? இதுல முதல்ல சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ரூல்ஸ் 2026 ஏப்ரல் 1, 2026ல இருந்து இது அமலுக்கு வருது. ஓகே. இதன்படி நாம உருவாக்குற குப்பைகளை அது உருவாகிற இடத்திலேயே 4 வகையா பிரிக்கணும். பயோடிகிரேடபிள், ரீசைக்கிளபிள், டொமெஸ்டிக் ஹெசார்டஸ், அப்புறம் சானிட்டரி இனர்ட்னு 4 வகை. இதுல பொலூட்டர் பேஸ் பிரின்சிபிள் மற்றும் எக்ஸ்டெண்டட் ப்ரொடியூசர் ரெஸ்பான்சிபிலிட்டி, அதாவது EPR கொள்கைகள் பத்தி சொல்லப்பட்டிருக்கு. இந்த EPRனா என்ன? EPR தேர்வு நோக்குல ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட். சுருக்கமா சொன்னா ஒரு பொருளை உற்பத்தி பண்ற நிறுவனமே அந்த பொருளோட ஆயுட்காலம் முடிஞ்ச பிறகு அதை திரும்ப பெற்று பாதுகாப்பா அப்புறப்படுத்துவோ இல்ல மறுசுழற்சி செய்யவோ பொறுப்பேத்துக்கணும். ஓ, அப்போ ஒரு மொபைல் போன் தயாரிக்கிற நிறுவனம் அந்த போன் வீணான பிறகும் அதுக்கு பொறுப்பு, அப்படிதானே? சரியா சொன்னீங்க. அதுதான் EPR. அடுத்து நீத்தி ஆயோக் வெளியிட்ட சர்க்குலர் எக்கானமி ரிப்போர்ட்ஸ். இதுல இருக்கிற கணிப்புகள் கொஞ்சம் கவனிக்க வேண்டியதா இருக்கு. ஆமா. 2030க்குள்ள எண்ட் ஆஃப் லைஃப் வெஹிக்கிள்ஸ், அதாவது பயன்பாடு இல்லாத வாகனங்களோட எண்ணிக்கை 50 மில்லியனை தொடும்னு சொல்றாங்க. 50 மில்லியனா? ஆமா. அதே மாதிரி வேஸ்ட் டயர்ஸ் மட்டுமே வருஷத்துக்கு 1.5 மில்லியன் டன்கள் உருவாகும். வேஸ்ட் அண்ட் லித்தியம் பேட்டரிஸோட மதிப்பு 51,000 கோடியை எட்டோன்னும் கணிச்சிருக்காங்க. அப்போ இந்த இடத்துல சர்க்குலர் எக்கானமினா என்னன்னு விளக்குறீங்க. நிச்சயமா. நாம இப்போ இருக்கிறது லீனியர் எக்கானமில, அதாவது டேக் மேக் டிஸ்போஸ். ஒரு பொருளை எடுக்கிறோம், பயன்படுத்துறோம், தூக்கி எறிகிறோம். சரி. ஆனா சர்க்குலர் எக்கானமி அப்படி இல்ல. வளங்களை முடிஞ்ச வரைக்கும் திரும்ப திரும்ப பயன்படுத்துறது. இதுல கழிவுன்னு ஒண்ணுக்கே இடம் இல்ல. ஒரு பொருளோட கழிவு இன்னொரு பொருளுக்கு மூலப்பொருள். ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. இந்த பகுதியில கடைசியா கோக்கிங் கோல், இது ஒரு கிரிட்டிக்கல் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் மினரலா அறிவிச்சிருக்காங்க. ஏன்? இதோட பின்னணி ரொம்ப முக்கியம். நம்ம நாட்டோட எஃகு துறைக்கு இந்த கோக்கிங் கோல் மிக மிக அவசியம். ஆனா நம்ம தேவையில 95% நாம இறக்குமதி தான் பண்றோம். ஓஹோ.
இத ஒரு கிரிட்டிக்கல் மினரலா அறிவிக்கிறது மூலமா இதோட உள்நாட்டு உற்பத்திக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படும். இது நம்ம ஆத்ம நிர்பர் பாரத் திட்டத்தோட நேரடியா தொடர்புடையது. மிக தெளிவான விளக்கம். அடுத்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபினான்ஷியல் பாலிசி பகுதிக்கு போலாம். அந்தமான நிக்கோபார் தீவுகள்ல ஒரு புதிய மீன்பிடி துறைமுகம். ஆமா, மாயாபந்தர்ல. இது ப்ளூ எக்கானமிய மேம்படுத்துற ஒரு முயற்சி. இதோட மொத்த முதலீடு 199.24 கோடி. இது மாநில அரசா இல்ல மத்திய அரசா? இது PMSY திட்டத்துக்கு கீழ 100% மத்திய அரசோட உதவியோட செயல்படுத்தப்படுது. இதுல ஸ்மார்ட் ப்ளூ அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி பயன்படுத்துறாங்க. ஸ்மார்ட் ப்ளூ டெக்னாலஜியா? ஒரு மீன்பிடி துறைமுகத்துல அதுக்கு என்ன வேலை? இதுதான் இதுல இருக்கிற ஹைலைட். இது வந்து IoT, அதாவது இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் மற்றும் டிஜிட்டல் ட்ரேசபிலிட்டியை உள்ளடக்கியது. இது மூலமா பிடிக்கப்பட்ட மீன் எங்கேருந்து வந்துச்சு, எப்ப பிடிச்சாங்க, அதோட தரம் என்னன்னு துல்லியமா கண்காணிக்க முடியும். அட, அப்போ நுகர்வோருக்கும் நல்லது, மீனவர்களுக்கும் நல்ல விலை கிடைக்கும். கரெக்ட். ஒரு பாரம்பரிய தொழில்நுட்பம் எப்படி மாத்துதுங்கிறதுக்கு இது ஒரு சூப்பர் உதாரணம். அடுத்து ஓய்வூதியம். PFRDA வந்து சார்க் கமிட்டி அப்படின்னு ஒரு குழுவை அமைச்சிருக்கு. ஆமா, சார்க்னா ஸ்ட்ராட்டஜிக் ஆசெட் அலோகேஷன் அண்ட் ரிஸ்க் கவர்னன்ஸ். நாராயண் ராமச்சந்திரன் தலைமையில அமைச்சிருக்காங்க. இவங்க நேஷனல் பென்ஷன் சிஸ்டம், அதாவது NPS முதலீட்டு கட்டமைப்பா ஆய்வு செய்வாங்க. அதாவது நம்மளோட ஓய்வூதிய பணம் எப்படி முதலீடு செய்யப்படுதுன்னு ஆய்வு செய்வாங்களா? ஆமா, அதில் இருக்கிற இடர்களை எப்படி நிர்வகிக்கிறதுன்னு ஆய்வு செஞ்சு 9 மாசத்துக்குள்ள அறிக்கை சமர்ப்பிக்கணும். சரி, இறுதியா நிதிச் சேவைகள் சம்பந்தமான ஒரு செய்தி. டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட்ஸும் ஸ்டாக் ஹோல்டிங் சர்வீசஸும் ஒரு கூட்டமைப்பா அமைச்சிருக்காங்க. இது ஒரு மிகச்சிறந்த முன்னெடுப்பு. நம்ம தபால் நிலையங்களோட பரந்த நெட்வொர்க்கை பயன்படுத்தி டிமேட், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், IPOs மாதிரியான மூலதன சந்தை சேவைகளை கிராமப்புற மக்களுக்கு கொண்டு சேர்க்கிறது தான் இதோட நோக்கம். இது உண்மையான ஃபினான்ஷியல் இன்க்ளூஷனுக்கு ஒரு பெரிய படி. நிச்சயமா. தேசிய அளவு செய்திகள்ல இருந்து இப்போ மாநிலங்கள் பக்கம் போலாம். முதல்ல மத்திய பிரதேசம் 2026ஆம் ஆண்ட இயர் ஆஃப் அக்ரிகல்ச்சரா அறிவிச்சிருக்கு. இது வெறும் அறிவிப்பு மட்டும் இல்ல. இதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு புள்ளி விவரம் ரொம்ப முக்கியம். 2002ல மத்திய பிரதேசத்தோட விவசாய செலவினம் வெறும் 600 கோடி. வெறும் 600 கோடியா? ஆமா. ஆனா 2025ல அது 27,000 கோடியா உயர்ந்திருக்கு. இது விவசாயத்துக்கு அவங்க கொடுக்கிற தொடர் முக்கியத்துவத்தை காட்டுது. அடுத்து குஜராத். அகமதாபாத் காவல்துறை பாத்திக் சிஸ்டம் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இது ஆதார் ஒருங்கிணைப்பு சம்பந்தப்பட்டது இல்லையா? ஆமா. விருந்தினர் கண்காணிப்புக்காக ஆதாரை ஒருங்கிணைச்ச முதல் போலீஸ் படை இவங்க தான். இது QR கோட் மூலமா மக்களோட ஒப்புதலோட கன்சென்ட் பேஸ்டு செயல்படுது. ஓ, அப்போ பிரைவசிக்கும் முக்கியத்துவம் இருக்கு. கரெக்ட். பிரைவசி ஃபோக்கஸ்டு தொழில்நுட்பம். இப்போ 9,000க்கும் மேற்பட்ட ஹோட்டல்ல இது பயன்பாட்டுல இருக்கு. கர்நாடகாவில் கிக் ஒர்க்கர்ஸ் நலனுக்காக ஒரு நல வாரியமே அமைச்சிட்டாங்க. இது ஒரு பெரிய செய்தி. ஆமா, இது ஒரு முன்னோடி நடவடிக்கை. பிளாட்ஃபார்ம் பேஸ்டு கிக் ஒர்க்கர்ஸ் வெல்ஃபேர் டெவலப்மெண்ட் போர்டு. இதுக்கு ஜொமேட்டோ, ஸ்விக்கி மாதிரியான ஆக்ரிகேட்டர் நிறுவனங்க கிட்ட இருந்து 1.5% வரைக்கும் வெல்ஃபேர் ஃபீ வசூலிக்கப்படும். அந்த நிதி கிக் ஒர்க்கர்ஸோட சமூக பாதுகாப்புக்கு பயன்படுமா? சரியா சொன்னீங்க. இது அமைப்பு சாரா தொழிலாளர்கள் நலன்ல ஒரு முக்கியமான கொள்கை முடிவு. தெற்கு மற்றும் வடகிழக்கு மாநிலங்கள். தமிழ்நாட்டுல முதல்வர் திருவள்ளூர்ல ஒரு நாலேஜ் சிட்டிக்கு அடிக்கல் நாட்டியிருக்கார். ஆமா, 870 ஏக்கர் பரப்பளவுல இந்த நாலேஜ் சிட்டி திட்டங்கள் வந்து கல்வி, ஆராய்ச்சி, உயர் தொழில்நுட்ப தொழில்களை ஒரே இடத்துல கொண்டு வர்றத நோக்கமாக கொண்டது. இதோட சேர்த்து விவசாயி உற்பத்தியாளர் அமைப்புகள் FPOக்களை வலுப்படுத்தவும் ஒரு குழு அமைக்கப்பட்டிருக்கு. ஆமா, மத்திய அரசு அமைச்சிருக்கு. சிறு விவசாயிகளோட வருமானத்தை அதிகரிக்க FPOக்கள் ரொம்ப முக்கியம். மேகாலயாவிலிருந்து 2 சுவாரஸ்யமான செய்திகள். ஒன்னு, ஸ்பைஸ் ஃபெஸ்டிவல். ஆமா, மும்பைல நடக்குது. இது GI டேக் பெற்ற புகழ்பெற்ற லக்காடாங் மஞ்சளை முன்னிலைப்படுத்துது. இன்னொரு செய்தி, அங்க இருக்கிற லிவிங் ரூட் பிரிட்ஜஸ் யுனெஸ்கோ உலக பாரம்பரிய பட்டியலுக்கு பரிந்துரை செய்யப்பட்டிருக்கு. ஆமா, 2026-27க்காக இந்த ரெண்டுமே மேகாலயாவோட தனித்துவமான இயற்கை மற்றும் கலாச்சார வளங்களை உலகத்துக்கு எடுத்துச் சொல்லுது. அடுத்து அசாம். தேயிலைத் தோட்ட தொழிலாளர்களுக்காக முக்கியமந்திரி ஈட்டிகோலி துட்டி பாட் என்ற திட்டம். இது ஒரு விரிவான நலத்திட்டம். அசாம் தேயிலை தோட்டத்தோட 200 ஆண்டுகளை குறிக்கிற வகையில 6 லட்சம் தொழிலாளர்களுக்கு தலா 5,000 ஒரு முறை உதவியா கொடுக்கறாங்க. இதை தவிர வேற என்ன சலுகைகள் இருக்கு? அதுதான் இன்னும் முக்கியம். பிப்ரவரி 2026ல இருந்து அவங்களுக்கு நிலப்பட்டாக்கள், அப்புறம் அரசு வேலைகள்ல 3% இடஒதுக்கீடு. இது அவங்களோட நீண்டகால பொருளாதார நிலையை மாத்த உதவும். அருமை.
இப்ப பொருளாதாரம் மற்றும் வங்கித்துறைக்கு வருவோம். டிசம்பர் 2025க்கான ஐஇபி வளர்ச்சி 7.8% இருக்கு. ஆமா, இது கடந்த 2 வருஷத்துல இல்லாத ஒரு உயர்வான வளர்ச்சி. இதுல மேனுஃபேக்சரிங் துறை 8.1% வளர்ந்திருக்கிறது ஒரு நல்ல அறிகுறி. உலக அளவுல யுஎஸ் ஃபெட் வட்டி விகிதங்களை மாத்தாம வச்சிருக்காங்க. ஆமா, அங்க பணவீக்கம் சும்மா 3% இருக்கு. யுஎஸ் ஃபெட்டோட முடிவுகள் இந்திய பங்குச்சந்தையில தாக்கத்தை ஏற்படுத்தும், அதனால இதை கவனிக்கணும். சில முக்கிய ஒப்பந்தங்கள் பாதுகாப்பு துறையில அடானி டிஃபென்ஸ் மற்றும் எம்ப்ராயர். ஆமா, இது ஆசியாவில முதல் ஏர்கிராஃப்ட் ஃபைனல் அசெம்பிளி லைனை இந்தியால அமைக்கிறதுக்கான ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம். இது நம்ம பாதுகாப்பு உற்பத்தி திறனை அதிகரிக்கும். சரி, இப்போ எல்லாரும் ஆவலா எதிர்பார்த்துட்டு இருக்கிற குடியரசு தின விருதுகள் 2026 பகுதிக்கு போலாம். நிச்சயமா. முதல்ல அலங்கார ஊர்திகள். நடுவர் தேர்வுல, அதாவது ஜூரி சாய்ஸ்ல மகாராஷ்டிரா முதலிடம். அவங்களோட கருப்பொருள் கணேசோத்சவம் இல்லையா? ஆமா, ஜம்மு அண்ட் காஷ்மீர் 2வது இடம், கேரளா 3வது இடம். ஆனா மக்கள் தேர்வுல பாப்புலர் சாய்ஸ்ல குஜராத் முதலிடம். ஓ, அப்போ 2 கேட்டகரியும் தனித்தனியா ஞாபகம் வச்சுக்கணும். கரெக்ட். அடுத்து வீரதீர விருதுகள். அசோக சக்ரா குரூப் கேப்டன் சுபான்ஷு சுக்லாவுக்கு வழங்கப்பட்டிருக்கு. ஆமா, இவர் ஆக்சியம் 4 மிஷன் மூலமா சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு போன முதல் இந்தியர். இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு. சொல்லுங்க. பொதுவா அசோக சக்ரா விருதுகள் போர்க்கள தீரச் செயல்களுக்கு தான் கொடுப்பாங்க. இந்த முறை ஒரு விண்வெளி வீரருக்கு கொடுத்திருக்கிறது விண்வெளி பயணத்தையும் அறிவியல் ஆராய்ச்சிகளையும் தேச பாதுகாப்புக்கு இணையான ஒரு தீரச் செயலாக அரசு கருதுவதை காட்டுது. இது ஒரு புதிய பார்வை, ரொம்ப நல்லா இருக்கு. கீர்த்தி சக்ரா விருது 3 பேருக்கு. ஆமா, மேஜர் அர்ஷ்கதீப் சிங், நாயப் சுபேதார் தோலேஸ்வர் சுப்பா, அப்புறம் ககன்யான் விண்வெளி வீரர் குரூப் கேப்டன் பிரசாந்த் பாலகிருஷ்ணன் நாயர். இதுல சௌரியா சக்ரா விருது பெண் கடற்படை அதிகாரிகளுக்கு வழங்கப்பட்டிருப்பது ஒரு வரலாற்று நிகழ்வு. நிச்சயமா. லெப்டினன்ட் கமாண்டர் தில்னா கே மற்றும் லெப்டினன்ட் கமாண்டர் ரூபா ஏ. இது ஆயுதப்படைகள்ல பெண்களோட பங்களிப்ப தேசம் அங்கீகரிக்கிறத காட்டுது. அடுத்து அறிவியல் தொழில்நுட்பம். கூகுள் டீப் மைண்டோட ஆல்பா ஜீனோம் ஏஐ. இது மரபணு அறிவியல்ல ஒரு பெரிய பாய்ச்சல். டிஎன்ஏல ஏற்படுற பிறழ்வுகளை குறிப்பா நான் கோடிங் ரீஜன்ஸ்ல ஆய்வு செய்யுது. இது மூலமா பல மரபணு நோய்களுக்கான காரணங்களை கண்டுபிடிக்க முடியும். மைக்ரோசாஃப்டும் அவங்களோட 2ஆம் தலைமுறை ஏஐ சிப்பான மாயா 200 அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஆமா, டிஎஸ்எம்சியோட 3NM ப்ராசஸ்ல இது தயாரிக்கப்பட்டிருக்கு. முக்கிய தினங்கள். ஜான்வரி 29 இந்தியன் நியூஸ் பேப்பர் டே, ஹிக்கீஸ் பெங்கால் கெசட் வெளியான நாள். ஜான்வரி 26 2 முக்கியமான தினங்கள், இன்டர்நேஷனல் டே ஆஃப் கிளீன் எனர்ஜி மற்றும் இன்டர்நேஷனல் கஸ்டம்ஸ் டே. சரி, இப்போ ஒரு சோகமான செய்தியோட இந்த பகுதியை முடிக்க வேண்டியிருக்கு. மகாராஷ்டிரா துணை முதல்வர் அஜித் பவார் காலமானார். ஆமா, பாராமதி விமான நிலையத்துல நடந்த ஒரு லியர்ஜெட் 45 விமான விபத்துல அவரு உயிரிழந்தார். அவர் மகாராஷ்டிரால அதிக காலம் துணை முதல்வரா இருந்தவர், 6 முறை. கூட்டுறவு இயக்கத்துல அவரோட பங்கு ரொம்ப வெளுதுன்னு சொல்லுவாங்க. ஆமா, குறிப்பா பூனே மாவட்ட கூட்டுறவு வங்கியில அவரோட பங்கு மிக முக்கியமானது. சரி, நம்ம இவ்ளோ நேரம் பேசினத ஒரு சின்ன வினாடி வினா மூலமா நினைவுபடுத்தி பார்க்கலாம். ஓ, இது ஒரு நல்ல மீள்பார்வையா இருக்கும். கேக்கலாம். முதல் கேள்வி, which state declared 2026 as the year of agriculture? பதில் மத்திய பிரதேஷ். இரண்டாவது, the Sampurnata Abhiyan 2.0 campaign is launched by which body? பதில் நீதி ஆயோக். மூன்றாவது, who chairs the newly constituted PFRDA SAG committee? நாராயண் ராமச்சந்திரன். Correct. நான்காவது, which states' living root bridges have been nominated for the UNESCO World Heritage List? இது மேகாலயா. ஐந்தாவது, what is the welfare fee percentage levied on aggregators under Karnataka's Gig Workers Board? 1 முதல் 1.5%. அருமை. ஆறாவது, who was awarded the Ashoka Chakra in 2026 for the Axiom 4 ISS mission? ஜிபி கேப்ட் சுபான்ஷு சுக்லா. ஏழாவது, which state won the first prize in the Republic Day Tableau's jury category? இது மகாராஷ்டிரா. எட்டாவது, Alpha Genome is an AI model developed by which company? கூகுள் டீப் மைண்ட். ஒன்பதாவது, coking coal was notified as a critical mineral under which act? MMDR Act 1957. கடைசி கேள்வி, where is the new smart and integrated fishing harbor being developed? மாயாபுந்தர், அந்தமான் அண்ட் நிக்கோபார். அருமையான மீள்பார்வை. நிறைவா சில ஸ்டாட்டிக் ஜிகே தகவல்கள். NIT ஆயோக் CEO
பிவிஆர் சுப்பிரமணியம், IRANA தலைமையகம் அபுதாபி UAE, வேர்ல்ட் கஸ்டம்ஸ் ஆர்கனைசேஷன் தலைமையகம் பிரசல்ஸ் பெல்ஜியம், PFRDA தலைவர் சிவசுப்பிரமணியன் ராமன். இதெல்லாம் நினைவில் வச்சுக்கோங்க. இன்று நாம் நிர்வாகம், சுற்றுச்சூழல், பொருளாதாரம்னு பல முக்கியமான தலைப்புகளை பார்த்தோம். இந்த தகவல்கள் உங்க தேர்வுகளுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும்னு நம்புறோம். இன்று பார்த்த டேட்ஸ், ஆக்ட்ஸ், கமிட்டிஸ் எல்லாத்தையும் ஒரு முறை பாருங்க. மேலும் இது மாதிரியான பகுப்பாய்வுகளுக்கும் தேர்வு தயாரிப்புகளுக்கும் எங்க டெலிகிராம் சேனலை ஃபாலோ பண்ணுங்க. அதற்கான இணைப்பு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. கீப் லேர்னிங், கீப் க்ரோயிங்.